என்ன கதவு திறக்குது திறக்கலங்கிறதெல்லாம் நம்ம வந்து காலம் பதில் சொல்ல போது. திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கல்ட் இமேஜோ கிட்டத்தட்ட பிரதமர் மோடியும் அப்படி தான் இருக்கார் பிஜேபிக்கு. அதில் இமேஜ் வைஸ் அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற சமகால ஒப்பீடு. நம்ம பேசலாம். திரு முனவர் பாஷாட்ட தொடங்கிட்டதுனால அவர் கேட்டு வந்துடுறேன். நீங்கள் உட்பட உங்கள் தலைவர் உட்பட அத்தனை பேரும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவர் வேறு ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துகிட்டு வர்றார். இதுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குது இந்த அறிக்கைக்கு அப்படின்னு பார்க்குறாரு. நாம் வந்து எம்ஜிஆர் வாக்குகளை பாஜக குறிவைக்குதா அப்படின்னு நினச்சா அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த அதிமுக பாஜகன்னு ஒரு இணக்கம் எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாதுன்றதுக்கான ஒரு அறிக்கை அப்படின்னு இதை பார்க்குறாரு. நீங்கள் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவரை ஒரு மாநில தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய தேசிய தலைவர். ஓகே, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய மனதில் பட்ட கருத்தை துணிந்து சொல்லக்கூடியவர். என் தலைவர் காமராஜ், என் வழிகாட்டி அண்ணா என்று திமுகவில் இருக்கும் பொழுதே பெருந்தலைவர் காமராஜரை தன்னுடைய தலைவராக அறிவித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை மோடியோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களை பொறுத்தவரை அது மகிழ்ச்சியை உருவாக்குமே தவிர பிளவுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே அண்ணா திராவிட சொல்றாரு, மறைந்த தலைவர்களையும் ஒப்பிடுறது வேற. சமகால தலைவர் அவர் ஒரு நீங்களே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்களை வெறும் தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்க முடியாது. அவர் அகில இந்திய அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற நேரத்தில் அப்புறம் அவர் ஒரு பாரத ரத்னா புகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டார். அவரை வந்து நீங்க சமகால தலைமையோட ஒப்பிடுறதே எப்படி சரியா இருக்க முடியும்? இந்திய பிரதமரோட ஒப்பிடுறது ஜெயக்குமார் தான் சொல்றாரு, இது மலைக்கும் மடுவுக்கும் இடையிலன்னு ஒரு விமர்சனம். அவர் மலைன்றதுல யாரும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதுக்காக மோடி மலை இல்லைன்னு இவர் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஜெயக்குமார் வேணா மடுவா இருக்கு. அதிமுக தொண்டரா எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபாலோவரா அவர் அதை சொல்றாரு. அவருடைய கருத்து சார், அது முடியாத ஒரு உயரத்துல இருக்கிறாரு. மோடி வந்து இன்னைக்கு மலை உயரத்துல தான் இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி மலையோட மலையை தான் ஒப்பிட்டு இருக்காங்களே தவிர இவர் நினைக்கிற மாதிரி மலையையும் மடுவையும் ஒப்பிடல.